மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் இப்படி கேட்டுட்டீங்களே நீங்க. என்னுடைய சமீபத்திய ஏமாற்றம் சைந்தவி ஜிவி பிரகாஷ். ஏன்னா என்னடா இது, அப்ப நாட்டுல எதைத்தாயா நம்புறது அப்படின்னு எனக்கெல்லாம் வருத்தமா போச்சு. எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலை வந்திருந்தா கூட எனக்கு நான் இவ்வளவு உடைஞ்சு போயிருப்பேனா தெரியல. எனக்கு என்ன திரும்ப சொன்னாங்க, அவரை பத்தி விதவிதமா சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இந்த வாட்டி என்ன சொன்னாங்க, ஜிவி சினிமாவில் வர்றது சினிமா, அது நிஜம் கிடையாது. அதை பார்த்து எத்தனை பேர் கெட்டு போறோம். ஐயா நீங்க என்ன இது, எப்படி அஞ்சலி தேவி தான் அந்த காலத்துல கிளாமர் குவீன், செக்ஸ் பாம் அப்படின்னு சொல்லலாம். கெட்டு போறதுக்கு படமே தேவையில்லைங்க, கெட்டு போறதுக்கு படமே தேவையில்லை. அப்படியே எடுத்து ராவணன் என்ன சினிமா பார்த்தா சீத்தையை கடத்திட்டு போனா? ஜிவி பிரகாஷ் சைந்தவி ரெண்டு பேரும் ரொம்ப ஆத்மார்த்தம் லவ் பண்ணாங்க. பள்ளி நாட்கள்ல கல்லூரி நாட்கள்ல நம்ம ரெண்டு பேரும் சந்திக்க ஏதாவது ஒரு ஓரம் ஒரு மரத்தடி கிடைச்சா அதுவே சொர்க்கமா இருக்கு அவங்களுக்கு அந்த நேர காலகட்டத்தில். ஆனா அவர்கள் காதலே பல முட்டுக்கட்டைகளுக்கு அப்புறம் ஒரு பங்களாவில் முடிஞ்சு சந்தோஷமா இருக்கும்போது சண்டை வந்துடுது பார்த்தீங்களா? இப்ப இந்த காதல் பொய்யா அல்லது அந்த வாழ்க்கை பொய்யா? இப்படி கேட்டுட்டீங்களே நீங்க. என்னுடைய சமீபத்திய ஏமாற்றம் சைந்தவி ஜிவி பிரகாஷ். ஏன்னா அவங்க ஸ்கூல்ல 8 வருஷம் லவ் பண்ணாங்களாமே. 8 வருஷம் லவ் பண்ணி ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சல அந்த பொண்ணு இன்டர்வியூ கொடுத்துருக்கு. 3ஆம் மாடியில இருந்து நான் ஜிபியை பார்க்கறதா முதல் மாடி கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து பார்த்துட்டு போவேன். என் ஃப்ரெண்டுகளுக்கு தெரியாது, அதுக்கு அப்பாவே நாஷ்டோர்னு சொல்றாங்க. ரொம்ப தங்கமான பொண்ணு, தங்கம்னா தங்கமான பொண்ணு. எனக்கு நிறைய விதத்தில் அது ரொம்ப பெருமையாக இருந்தது. பார்க்குறதுக்கு ரெண்டு பேரும் பொம்மை மாதிரி மேட் ஃபார் ஈச் அதராக ஜோடியாக இருப்பாங்க. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அவரும் நல்லவர் தான். ஆனால் அவரை விட எனக்கு சைந்தவியை ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப நல்ல பொண்ணு. அண்டு லவ்வும் பாருங்க, ஜாதியை கடந்த ஒரு அன்பை மட்டுமே பிரதானமாக வைத்த ஒரு லவ், நீண்ட கால லவ், காதலுக்கு மரியாதை செய்து கல்யாணத்தில் முடிந்த ஒரு லவ். அதனால ரொம்ப பெருமையா நம்ம பார்த்த ஒரு ஜோடி. அதுவும் அந்த குழந்தை போட்டோஸ் அவங்க ஷேர் பண்ணும் பொழுது நல்லதொரு குடும்பம் அப்படின்னு நம்ம எல்லாருமே பாராட்டிய ஒரு ஜோடி. 8+11 ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் கழிச்சு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வருவாங்கங்கிறது பேரதிர்ச்சி. ஏமாற்றம், பேர் அதிர்ச்சி. என்னடா இது, அப்ப நாட்டுல எதைத்தாயா நம்புறது அப்படின்னு எனக்கெல்லாம் வருத்தமா போச்சு. எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலை வந்திருந்தா கூட எனக்கு நான் இவ்வளவு உடைஞ்சு போயிருப்பேனா தெரியல. அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சது எனக்கு ரொம்ப கஷ்டமா. காதல் மட்டும்தான் பரிசுத்தமா இருக்கு, கல்யாண வாழ்க்கை பரிசுத்தமா இல்ல. அப்படிதான் தெரியலையேங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையேங்க. ஆனா ஜிவியை பத்தி சில செய்திகள்லாம் வரும்போது அதெல்லாம் அதான் நான் சொல்றேன், நான் சினிமால இருக்கேன், 1000 பேர் 1000 மாதிரி பேசுவாங்க. ஜாலி பேர், அவரை பத்தி நிறைய செய்திகள் இப்படி வருது. எனக்கு என்ன திரும்ப சொன்னாங்க, அவரை பத்தி விதவிதமா சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா உடனே அவங்க இப்படியா இவங்க இப்படியான்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் கூட நான் காதுல போட்டுக்கல, ஏன்னா அது எனக்கு கேட்டு கேட்டு பழகின ஒரு விஷயம். அந்த மாதிரி தானே பேசுவாங்க. ஆனா அதை விட அதிகமா இந்த வாட்டி என்ன சொன்னாங்க, ஜிவி பொதுநல விஷயங்களுக்கெல்லாம் பொது கருத்துக்களை எல்லாம் அடிக்கடி முன் வைக்கிறாரு. வீட்டையே சரியா பாத்துக்க முடியாதவர் வெளியே என்ன பேசி கிழிக்கிறாருன்னு கேட்டுட்டாங்க. ரொம்ப வருத்தமா இருந்தது, அதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்னா அது ஒரு நியாயமான கேள்வியா தோணிடுச்சு எனக்கு. ஏன்னா சைந்தவி மாதிரி ஒரு பொண்ணு தேடினா கிடைக்குமா? எனக்குமே வருத்தமா இருந்தது. பட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற விஷயம் அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும். என்ன நடந்துச்சு, எதனால அப்படிங்கிறத நம்ம எப்படிங்க ஜட்ஜ் பண்ண முடியும்? வருத்தம் தான் பட முடியும். ஐயோ அவ்வளோ அழகான ஒரு பிக்சர், அந்த பிக்சர் இப்படி சுக்கல் சுக்கலா போச்சுன்னு வருத்தம் தான் போட முடியும். அது இந்த காதல் முடிஞ்சு திருமண வாழ்க்கை வரும்போது திகட்டி போயிடுது. இவங்க மட்டும் இல்லைங்க, பல முறிவுக்கு அது காரணம். இப்பெல்லாம் டைவர்ஸுங்கிறது ஏதோ இதுக்கு வெளியே போய் காய்கறி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு, கத்திரிக்காய் வெண்டைக்காய் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஷாதி.com மாதிரி secondshadi.comனு ஒரு வெப்சைட் ஓடிட்டு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னா அதை தவறு சொல்லலை. நான் என்ன சொல்றேன்னா, அங்கிட்டும் இங்கிட்டும் ஒன்று, அங்க ஒன்று இங்க ஒன்றுன்னு கேள்விப்பட்ட விவாகரத்துங்கிறது இப்பெல்லாம் அதிக அளவுல வந்திருக்கு. இப்ப நான் என் தங்கச்சி கதை சொன்னேன், அவங்க கதை வேறு.
அதே மாதிரி எனக்கு இன்னொரு தங்கச்சி இருக்கு, அதுக்கும் பேக்கேஜை பிரிக்கல. 2 தங்கச்சி என் குடும்பத்திலே 2 பேர், ஒரு அம்மா வழி ஒண்ணு அப்பா வழி ஒண்ணுல 2 பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னா அந்த மாதிரி எத்தனை பேருக்கு விவாகரத்து இருக்கும் அவங்களோட தவறே இல்லாம. என்னவோ தெரியல, இப்பெல்லாம் வந்து அது கூட்டு குடும்பம் அப்படிங்கிற அந்த முறை போனது இல்லையா? ஏன்னா கூட்டு குடும்பமா இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்வதை வந்து நம்ம கத்துக்கிறோம். இன்னைக்கு நான் வந்து எங்க அப்பா அம்மா எப்படின்னா, குழந்தைங்க சாப்பிட்ற வரைக்கும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கோ அதை தான் வந்து அப்பா அம்மா சாப்பிடுவாங்க. அதை நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். எப்போ பார்த்தாலும் என் தம்பி என்ன பண்ணுவான், சரியான நேரத்துக்கு சாப்பிட வர மாட்டான். எந்திரிக்கிறதே ரொம்ப லேட்டாக எந்திரிக்கிற பேர் வழி. அவன் எந்திரிக்கிற நேரத்தில் நாங்கள்லாம் வந்து லஞ்ச் டைம். அப்போ எங்கள் அப்பா வந்து கெஞ்சுவார், டேய் சாப்பிட வாடா, டேய் சாப்பிட வாடா, டேய் சாப்பிட வாடான்னு. அவன் உடனே, அப்பா நான் இப்போதான்ப்பா எந்திரிச்சேன், நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லும். அப்போ எங்கள் அப்பா கெஞ்சுவார், இல்லைடா நீ சாப்பிட்றேன்ப்பா, ஏன்னா எனக்கு என்னெல்லாம் வந்து அதுக்கப்புறம் சாப்பிடணும்னு தெரியல, நீங்கள் சாப்பிடுங்கப்பா அப்படிமா. இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா? குருவி குறிக்கிற மாதிரி இதுலேருந்து கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம், சரியாக சாப்பிட மாட்டார் அவர். இத்தினூண்டு சாப்பிட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் வர தன்னுடைய மகனுக்கு குறைவா ஆயிட போகுதோ, அவனுக்கு போதாம ஆயிட போகுதோங்கிற ஒரு தாட்ல இது. நான் உடனே சண்டை போடுவேன், ஏன்பா அவனுக்கு வேணும்னா அவன் சாப்பிட்டுக்கிறான், நீங்க ஏன் பட்டினி இருக்கிறீங்க அப்படின்னு நான் திட்டுவேன். அது ஒரு பெற்றோருடைய மனம். விட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்த தலைமுறை நான் என்ன பண்றேன், சாப்பிட வரியாம்மா, நான் வரலம்மா, சரி நீ வரச்ச பாத்துக்கம்மா, ஸ்விக்கி பண்ணிக்கம்மான்னு சொல்லி நான் சாப்பிட்டுடுறேன். என்ன பெற்றோருடைய தலைமுறைக்கும் என் தலைமுறைக்குமே இந்த வித்தியாசம் வந்துருச்சு. அடுத்த தலைமுறை எங்க போகும்? ஏன்னா நான் வந்து என் பெற்றோர் கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்து பழகியவர்கள். அவர்களுக்கு அந்த ஒருத்தர் மேல ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், பாசம்தான் முக்கியங்கிற ஃபீலிங் எல்லாத்துலயும் இருந்தது. அதுவே எனக்கு என் தலைமுறையில இல்லை. ஏன்னா நான் எங்க அப்பா மட்டும் பார்த்து வளர்றேன். இப்ப வெறும் போனை மட்டும் பார்த்து வளர்ந்துட்டு இருக்குங்க குழந்தைங்க. அடுத்தது என்ன ஆகும்னு தெரியல. இந்த பயம் எனக்கு ரொம்ப உண்மையா இருக்கு. அதனாலதான் இந்த விவாகரத்தெல்லாம், இந்தியா தாங்க உலகத்திலேயே விவாகரத்து ரொம்ப கம்மியான நாடு, 1% தான். ரொம்ப கொடுமையா அனுபவிச்சா கூட விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதை நான் கரெக்ட்னு சொல்லல. ஆஸ் அ ஃபெமினிஸ்ட், ஒரு பெண் கொடுமைப்படுத்தப்படும் இடத்திலோ மரியாதை இழிவுபடுத்தப்படும் இடத்திலோ கண்டிப்பா இருக்கக்கூடாது. அவங்களுக்கு அந்த தப்பிக்கு எஸ்கேப் ரூட் இருக்கணும், எக்ஸிட் ரூட் இருக்கணும்னு நினைக்கிற ஆள் தான். பட் நிறைய இடங்கள்ல நான் போன வாரம் படித்தேன், குர்குரே பாக்கெட் வாங்கி கொடுக்கலான்னு ஒன்று டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கு. உத்தரப்பிரதேசில் டெய்லி வாங்கிட்டு வர்ற புருஷன் ஒரு நாள் மறந்துட்டான், அவன் குர்குரே வாங்கிட்டு வரலையான். டெய்லி வாங்கிட்டு வர்ற மனுஷன் என்ன மேலே அவருக்கு பாசமே இல்லை, அன்பே இல்லைன்னு சொல்லி அம்மா வீட்டுக்கு போயிடுச்சான். போய் கூப்பிட்டா, எனக்கு வேணாம், உன்னோட வாழ விருப்பம் இல்லை. ஏன்னா அதில் வார்த்தை தடிச்சு குர்குரே பாக்கெட்லேருந்து ஆரம்பித்து விவாகரத்தில் போய் நின்றுருக்கு. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இல்லையா? கேள்விப்பட முடியுமா? இதுவே கூட்டு குடும்பமாக இருந்தால், அட்லீஸ்ட் அப்பா அம்மா இருந்தால், எங்கள் அம்மா அப்பா கூட சண்டை போட்டிருக்காங்க, கோச்சிக்கிட்டு எங்கள் அம்மா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. 2 நாள் கழித்து ஒன்று எங்கள் அப்பா போய் கூட்டிகிட்டு வருவார், இல்லை எங்கள் தாத்தா வந்து எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டு, மாப்பிள்ளை மனசில் ஒன்று வச்சுக்காதீங்க மாப்பிள்ளை அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணி வச்சுட்டு போவார். இது வந்து ஒரு 4-5 தடவை நான் பார்த்துருக்கேன். அடிக்கடி இல்லை, ஒரு 4-5 தரம். இதெல்லாம் சகஜம். இது சகஜம்னு புரியாதவர்களே இப்போ நாட்டில் அதிகம் ஆயிட்டாங்க. பேரண்ட்ஸுக்கே இல்லை. இப்போ என் தலைமுறை வந்து பேரண்ட்ஸாக இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பொண்ணை கட்டி கொடுத்தா வந்து அவங்க போய் நிற்கிறாங்க சண்டைக்கு. சமாதானப்படுத்த வேண்டிய இடத்துல சண்டைக்கு போய் நிற்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது இப்போ நாட்டில். பேசுறீங்களா சைந்தவிட்ட? இப்பவா இப்போ பேசுறது எப்படிங்க நல்லா இருக்கும்? சும்மா ஒரு ஆறுதலா பேசியிருக்கலாம். ஐயோ இல்லைங்க. இப்போ அவங்களே வந்து தயவு செஞ்சு ரெஸ்பெக்ட் ஆர் பிரைவசின்னு சொல்லி பப்ளிக்கா அறிக்கை கொடுத்துருக்காங்க. இப்போ கூப்பிட்டு ஏம்மா என்ன ஆச்சுமா சாரிமான்னு கேட்கறது நாகரிகமே கிடையாது. அவங்களா நம்மளுக்கு ரீச் அவுட் பண்ணா அது வேற. நம்ம போய் இப்போ அவங்களுக்கு என்ன மன வருத்தத்துல இருப்பாங்களோ அந்த டைம்ல நம்மளால உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, உபதிரவம் பண்ணாம. 2 வயசு குழந்தை கூட இருக்கு, இப்பதான் அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. அதுதான் வருத்தமா இருக்கு. ஒரு புரோக்கன் ஹோம்ங்கிறது என்னதான் இருந்தாலும் அப்பாவும் அம்மாவும் ஒரு மோசமான தந்தை இல்லை ஒரு மோசமான தாய்னா வேற. இவங்க 2 பேரும் நல்லவங்க, அந்த குழந்தைக்கு நல்ல பெற்றோராக தான் இருப்பாங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. சமீபத்தில் ஒரு நியூஸ் படித்தேன் FBல. அதாவது கஸ்தூரி போன்றவரெல்லாம் வந்து
பெண்கள் வந்து அவமானப்படுத்தப்படுவது, கொச்சைப்படுத்தப்படும் போது வெகுண்டு எழுந்து பேசுகிறாங்க. ஆனால் அரண்மனை 4ல் அதில் வந்து ராஷிக் கண்ணாவும் தமன்னாவும் ரொம்ப இதுவாக அரைகுறையாக ஆடுறாங்க. இதெல்லாம் ஏன் பார்த்து பேசாமல் இருக்காங்க? நான் அந்த படமும் பார்க்கல, அந்த படத்தோட ட்ரெய்லரும் பார்க்கல, சினிமா அந்த படத்துல வர்ற பாடல் காட்சிகளையும் பார்க்கல. அதனால எனக்கு சுத்தமா இதை பத்தி தெரியல. சினிமான ஒரு ஆபாசங்களே கண்டுக்காம இருக்காங்க. குஷ்பு போன்றவர்கள்லாம் உங்க பேரு குஷ்பு பேர் எல்லாத்தையும் சேர்த்தே சொல்றாங்க. சினிமாவில் வர்றது சினிமா, அது நிஜம் கிடையாது. இல்ல அதை பார்த்து எத்தனை பேர் கெட்டு போறோம். ஐயா நீங்க என்ன இது விவரம் தெரிஞ்சவங்க விவரம் தெரியாதவங்க பேசுவோம். விவரம் தெரியாதவன் எதுக்கு சினிமா பார்க்க வர்றான்? சினிமா நம்ம ஊர்ல சினிமா பார்த்தானே சிஎம்ஏ தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை வந்து அவன் வந்து எவ்வளவு அப்பாவியா இருந்தா சினிமா நிஜம் நம்பி சிஎம் ஓட்டு போடுவான். அப்ப சினிமா ஒரு பாதிப்பு இருக்கா இல்லையா? ஒரு பாதிப்புள்ள ஒரு சமூகத்துல வந்து நம்ம வந்து சினிமா வேற வாழ்க்கை வேற நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினிமாவை நீங்க வந்து ஒரு ஏதோ ஒரு மிகப்பெரிய சமூக அவலம் மாதிரி சித்தரிக்க கூடாது. அப்படிலாம் இல்ல. ஏன் சினிமா வந்து இப்போ ஒரு படத்தோட பேர் சொல்றீங்க, அரண்மனை 4ன்னு நீங்க ஒரு படத்தோட பேர் சொன்னீங்க. அந்த படத்துல இப்படி இருக்கு, நான் பார்க்கல, சுத்தமா எனக்கு அதை பத்தி தெரியாது. பட் அதுக்கு ஆப்போசிட்ல நான் ஒரு படம் சொல்றேன். அசுரன்னு ஒரு படம் வருது, சங்கராபரணம்னு ஒரு படம் வந்துச்சு, ருத்ரவீணான்னு ஒரு உன்னால் முடியும் தம்பி அப்படின்னு ஒரு படம் வருது. நல்ல படங்கள், நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய படங்கள் வருது. நல்ல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லையும் நல்ல நல்ல கருத்தான தொலைக்காட்சி தொடர்கள் வருது. அதையும் மீறி வயலும் வாழ்வும், வாழ்க்கை கல்வி போன்ற உங்களுக்கு தேவையான விஷயங்களை கற்பிக்கக்கூடிய தொடர்கள் வருது. டிஸ்கவரி சேனல், ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஸ்போர்ட்ஸ் சேனல் இருக்குது, சயின்ஸ் சேனல் இருக்குது, ஹிஸ்ட்ரி சேனல் இருக்குது. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. மறுபடியும் இதுக்கு அதே பதில் தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் இன்டர்வியூ எப்பவும் போல தான் எடுக்கிறீங்க. நீங்கள் எத்தனையோ இன்டர்வியூ எடுக்கிறீங்க. உங்களுக்கு பாட்டு வேணுமா இருக்கும், டான்ஸ் வேணுமா இருக்கும், சென்டிமெண்ட் வேணுமா இருக்கும், சினிமாவில் எல்லாம் இருக்கும், ரைட்? அதில் நீங்கள் ஆபாசத்தை மட்டும்தான் எடுப்பீங்கன்னு சொன்னால் அது யார் குற்றம்? சினிமாவின் குற்றமா? அதை போய் பார்த்து மனசு கெட்டு போகிறவங்களுடைய மன முதிர்ச்சியின்மை குற்றமா? நீங்கள் இத்தனை இன்டர்வியூ எடுத்தீங்க, அதையெல்லாம் பார்க்காதவர்கள் இமான் இன்டர்வியூவை மட்டும் பார்த்தாங்கன்னா அது உங்களுடைய குற்றமா, இமானுடைய குற்றமா, பார்த்தவர்களுடைய மென்டாலிட்டியா? ஒரு காலத்தில் அசோக் குமார்னு ஒரு படம், அதில் பண்டரிபாயுடைய முதல் படம். பண்டரிபாய் வந்து ஒரு ஃப்ளைங் கிஸ் தியாகராஜ பாகவதர் பண்டரிபாய்க்கு கொடுப்பாரு. அந்த அம்மா உடனே இதில் ஆற்றுல குளிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். அவங்க அந்த ஒத்த துணியில் இருப்பாங்க, பெரிய கலாட்டம், கவர்ச்சி சீனுன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரலேகால டிஆர் ராஜகுமாரி காட்ட மாட்டாங்க. அவங்க தன்னுடைய மேலாடையை கத்தரிச்சு கொடுத்துட்டு ஓடி போயிடுவாங்க. எவ்வளோ பெரிய ரகலை ஆயிடுச்சு அந்த காலத்தில். ஐயோ 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 அப்படின்னு. இன்னைக்கு இந்த மாதிரி சீனெல்லாம் பார்த்தா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? எப்படி? அஞ்சலி தேவி தான் அந்த காலத்தில் கிளாமர் குவீன், செக்ஸ் பாம் அப்படின்னு சொல்லலாம். அஞ்சலி தேவி. காலத்துக்கு ஏற்ப மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த சினிமாவில் தான் பார்க்குறாங்களா? ஃபோனில் என்னெல்லாமோ பார்க்குறாங்க. எங்கெங்க தமிழ் சினிமா பார்க்குறாங்க? டர்க்கி சினிமா பார்க்குறாங்க. டர்க்கி நாட்டிலேருந்து ஒருத்தன் வந்து முழு நிர்வாணமாக படம் எடுத்து காட்டுறான், அதை பார்க்குறாங்க. பார்க்குற பார்வையில் இருக்குது. உங்களுக்கு அந்த முதிர்ச்சி இருந்தால் நீங்கள் அதை பார்த்துட்டு விட போறீங்க. ஒரு தப்பு இன்னொரு தப்புக்கு நியாயம் ஆகிடாது இல்லை? அது எப்படி தப்புன்றீங்க? நான் டர்க்கி படத்தை கூட நான் தப்புன்னு சொல்லலை. இல்லை, ஒரு இளைஞர்கள் மனசு கெட்டு போகும் தெரிஞ்சு நம்ம அதை செய்கிறோம். கெட்டு போகிறதுக்கு படமே தேவையில்லைங்க. கெட்டு போகிறதுக்கு படமே தேவையில்லை. அப்படியே எடுத்து ராவணன் என்ன சினிமா பார்த்தா சீத்தையை கடத்திட்டு போனா? என்ன கேட்குறீங்க நீங்கள்? புராண காலத்தில் சினிமாவாக இருந்துச்சு, அப்போ வில்லனே இல்லையா? அப்போ அங்கே வந்து பாலியல் பலாத்காரமே இல்லையா? இருந்துச்சே. கீச்சக வதம் அப்படின்னு மகாபாரதத்துல வருது. திரௌபதி மேல ஆசைப்பட்டு உமனைசர் வில்லன் ஒருத்தர் வராரு. அதெல்லாம் புராண கதைங்க. அதெல்லாம் காலங்காலமா சொல்லப்படும் புராண கதை இல்லைங்க. அந்த காலத்திலேயே இருந்ததுனால தானே புராணத்துல வருது. ஒப்பிட்டு பேசக்கூடாது. எல்லாரும் கெட்டு போறாங்க. எப்படி கெட்டு போறாங்க? ஒரு படம் வருது, அந்த படத்துல வந்து தனக்கு ஓட்டு போட உரிமை வேண்டும் அப்படின்னு போராடுறாரு ஹீரோ. நல்ல படம் இல்லையா அது? அதை பார்த்து இன்னைக்கு வந்து எனக்கு கண்டிப்பா ஓட்டு வேணும்னு ஆதார் கார்டோடு போய் நின்று சண்டை போட்டு இந்த தேர்தலில் ஓட்டு போட்ட இளைஞர்களை நீங்க பார்க்கலையா? சினிமாவில இருந்தா சிஎம்ஏ தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன் தேர்ந்தெடுக்க கூடாது?
ஏன் தேர்ந்தெடுக்க கூடாது? சினிமாக்காரங்கன்னா அவங்களுக்கு சமூக நான் பொறுப்பு அப்படி இல்லையா? சொல்ல, அந்த அளவுக்கு சினிமா வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் போது சினிமா பாதிப்பை ஏற்படுத்தும். சினிமாக்காரர்கள் ஒரு பொறுப்புணர்ச்சி வேணும்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான். கண்டிப்பா பொறுப்புணர்ச்சி வேணும். ஆனா பொறுப்பில்லாம எடுக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒண்ணு பாருங்க, சினிமாங்கிறது வந்து சமூக சேவை கிடையாது. சினிமாங்கிறது வியாபாரம். இந்த வியாபாரத்துல மக்கள் தான் முடிவு பண்றாங்க என்ன மாதிரி கண்டென்ட் அவங்க எதிர்பார்க்கறாங்கங்கிறது. மக்கள் மட்டுமே பொறுப்பு. ஏன்னா சினிமால வந்து ஒருத்தர் வந்து ஒரு நல்ல படம் எடுக்கிறாரு. அயோத்தி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுங்க, சசிகுமார் படம். அப்படி ஒரு அருமையான படங்க. அந்த படம் சொன்ன கருத்து மத நல்லிணக்கம், தேசிய நல்லிணக்கம், வடக்கு தெற்கு போன்ற வித்தியாசங்களை, வெறுப்புவாதங்களை எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப மனிதத்தன்மையோட மனிதாபிமானத்தோட அணுகிய ஒரு படம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் 2-3 தரம் பார்த்தேன். அந்த படத்தை வந்து மிகப்பெரிய வெற்றியாக மக்கள் ஆக்கியிருந்தால் அயோத்தி மாதிரி 1000 படம் வரும். இப்ப சங்கர் ஒரு படம் எடுக்கிறாருன்னா சங்கர் படத்துல எல்லாமே கருத்து இருக்கும், பிரம்மாண்டம் இருக்கும், எல்லாத்தையும் சேர்த்து அவர் ஒரு படம் எடுப்பாரு. அதே மாதிரி அந்த படம் ஹிட் ஆன உடனே அதே மாதிரி படம் எடுக்க 1000 பேர் ஓடி வருவாங்க. ஏன்னா அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ அதில் இருக்கிற கருத்து பிரம்மாண்டத்தை எல்லாம் விட்டுட்டு கடைசியில் கிளைமேக்ஸில் வில்லன் மொட்டை போட்டாருப்பா. அமைதி படையிலையும் கடைசியில் கிளைமேக்ஸில் வில்லன் மொட்டையாக வந்தார். சிவாஜிலையும் கடைசியில் வந்து ஹீரோ மொட்டையோட வந்தார். அப்போ இனிமேல் மொட்டை போட்டால் படம் ஹிட் ஆகும்னு நினச்சி 4 பேர் வந்து எடுப்பான். அதை எடுக்கிறவங்களுக்கு வந்து மற்றதெல்லாம் வராது, இதுதான் வரும். அதே போல் சினிமாவில் சிலது நடக்கிறது உண்டு. ஆனால் அந்த வியாபாரத்தை ஊக்குவிக்கிறது மக்கள் தானே. நீங்கள் வந்து அது பேர் என்ன, இருட்டு அறையில் முரட்டு குத்து அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தை சீச்சி இந்த படமெல்லாம் யார் பார்ப்பாங்க அப்படின்னு பார்க்காம மக்கள் இருந்திருந்தாங்கன்னா அதே மாதிரி 1000 படம் வராது. ஆனால் நீங்கள் அந்த படத்துக்கு ஏகோபித்த ஆதரவை கொடுத்தீங்கன்னா அப்போ நீங்கள் விரும்புகிறத தானே அவங்க கொடுக்குறாங்க. அவங்கள எப்படி நீங்கள் குறை சொல்ல முடியும்? மக்கள் கொஞ்சம் பொறுப்பு ஏற்றுக்கணும் இல்லைங்க. இப்போ நான் வந்து இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல அரண்மனை படம் நான் இன்னும் பார்க்கவே இல்லை. அப்போ நான் என் மேலே தப்பு இல்லை. நான் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில்? நான் வந்து அரசியலில் யார் யார் என்னெல்லாம் வந்து தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன் இன்ட்ரெஸ்ட்டு அது. இதெல்லாம் வந்து ஹிப்பாக்ரஸிங்க. நம்ம ஊரில் வந்து இந்த போன் அப்பெல்லாம் வந்து தடை பண்ணிட்டாங்க. தடை பண்ணுற வரைக்கும் இந்தியா தான் பிக்கஸ்ட் மார்க்கெட்டு. அப்போ எல்லாரும் வெளியே வந்து பேசுறது தான் வந்து அப்படியே சாமியார் மாதிரி, உள்ளார ரகசியமாக பண்ணலாம். எல்லாம் பேசுறது ஒன்று பண்ணுறது ஒன்றுன்னு இருந்தால் அதுக்கு சினிமாக்காரனை எதுக்கு நீங்கள் திட்டுறீங்க? இப்போ அரசியலுக்கு வந்துடுவோம். பிஜேபி வந்து 400 சீட்டு வருவோம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் உட்பட எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்கள் என்ன கணிக்கிறீங்க? 400 சீட்டு வருங்கிறது ஒரு ஆசை. 400 பிஜேபி அலையன்ஸ் எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க. இல்லை 330 சீட்டு வரும்னு நினைக்கிறேன் அலையன்ஸோட. ஆனால் இப்போ சமீப காலத்தில் வர ரிப்போர்ட் பார்த்தா ரொம்ப காங்கிரஸுக்கு வந்து அப்பர் ஹேண்ட். அதாவது பிஜேபி வந்து இந்த மேஜிக்கல் 272 வரத்துக்கே சிரமப்படும்னு சொல்கிறாங்க. பிஜேபி 230 240 வந்து அலையன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அதை 272 டச் பண்ணணும்னு லேட்டஸ்ட்டாக வர ரிப்போர்ட்லாம் சொல்லுவாங்க. நான் ஒரு பட்டிங் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட். நான் ஒரு மிகப்பெரிய பிரசாந்த் கிஷோரோ பிரணாய் ராயோ கிடையாது. இருந்தாலும் எனக்கும் ஒரு அளவுக்கு டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவுடைய ஆதாரத்துல தான் நான் சொல்றேன். நான் சும்மா சொல்ல ஒர்க் பண்ண சர்வே ரிசல்ட்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது நார்த்தில் அவங்க ஸ்வீப் பண்ணுறாங்க. 272 எல்லாம் ஈஸியாக தாண்டுவாங்க. 300 வந்துடும். பிஜேபிக்கு மட்டுமே 280 to 300 பிஜேபிக்கு மட்டுமே வந்துடும். தமிழ்நாட்டில் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? 4 சீட்டு மினிமம். பிஜேபி மட்டுமா? பிஜேபிக்கு 4 சீட்டு வரும். ஏடிஎம்கே தான் வரும். ஏடிஎம்கேக்கும் அவ்வளோதான் வரும். ஏடிஎம்கேக்கு அதை விட குறைவாக கூட வரலாம். மொத்தமாக 33-34 சீட்டு டிஎம்கே வந்துடும். டிஎம்கே வில் கெட் range is 30 to 35. BJP range is 4 to 6. ADMK range is also 4 to 6. நீங்கள் பிஜேபி மோடி சிம்பத்தைசராக இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க. ஏன் நீங்கள் அதில் ஒரு கால் இதில் ஒரு கால் வச்சுருக்கீங்க? தைரியமாக வந்து பிஜேபியில் சேர்ந்து ஆக்டிவாக பிரச்சாரத்தில் இறங்கலாமே, ஏன் கொஞ்சம் பட்டும் படாமல் இருக்கீங்க? எனக்கு ஆக்டிவ் அரசியலில் அனுபவம் வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதோ எனக்கு தேவைப்படுது. நான் அவங்களுக்கு தேவைன்னு அவங்க நினைச்சாலோ
அவங்க எனக்கு தேவைன்னு நான் நினைச்சாலும் கண்டிப்பா நான் வந்துருவேங்க. நான் கண்டிப்பா வரப்போற அரசியல். வரப்போறீங்க? ஒரு நல்ல நாள் பார்த்து வந்துரும். வந்தா பிஜேபி தான் இருப்பீங்க? இல்ல, நான் வரும்போது பாத்துருங்களேன். இந்த எலெக்ஷன்ஸுக்கு ஐ எம் டெஃபினெட்லி என்னுடைய லாயல்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஆதரவுன்னு பாத்தீங்கன்னா அது என்டிஏக்கு தான். ஸோ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய முடிவை அறிவிச்சிருவீங்க? இல்ல அப்படி இல்ல. எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு, அது முடியணும். இங்க அரசியலுக்கு நாம வந்துட்டோம்னா பர்சனல் டியூட்டிஸ் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். ஸோ இந்த அரசியல்ல உங்களுக்கு நிறைய ஈடுபாடு இருக்கு, பட் அதுல கால் நினைக்கலாமாங்கிற தயக்கம் இன்னும் இருக்கு? அப்படிலாம் இல்ல, தயக்கம்னு இல்ல. எனக்கு கொஞ்சம் தனிப்பட்ட சில கடமைகள் இருக்கு, அதை முடிச்சுட்டு வரேன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அரசியல்ல முழு மூச்சா ஈடுபடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுது, அவகாசம். நீங்க ஹைதராபாத்ல செட்டில் ஆகுறீங்களா? அங்கதான் இருக்கேன். அங்கதான் இருக்கீங்க இப்போ? ஆல்மோஸ்ட் அங்க செட்டில்ட் ஆயிட்டு? அங்கதான் இருக்கேன். ஐ லிவ் தேர். ஓ, பட் உங்களுடைய நிறைய நடவடிக்கை தமிழ்நாட்டில் தான் நிறைய நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அங்கேயும் இருப்போம், இங்கேயும் இருப்போம். தெலுங்கு தெரியுமா உங்களுக்கு? நல்லா நல்லா தெரியும். ஸோ அங்கேயும் அங்க யாருடைய ஆதரவு உங்களுக்கு? யாருக்கு உங்களுக்கு எகைன் சந்திரபாபு நாயுடு பிஜேபிக்கு தான் ஆதரவா உங்களுக்கு? சந்திரபாபு நாயுடு பிஜேபி, பவன் கல்யாண், அவங்க அந்த அலையன்ஸ் தான் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்களே, இப்படிதானே? ஆமா. மிக்க நன்றி. நம்ம மறுபடியும் சந்திப்போம். உங்களோட நிறைய பலதரப்பட்ட விஷயங்களை பேசணும். இன்னைக்கு உங்களோட பேசினது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது. சில விஷயங்கள்லாம் நீங்க கூர்மையான கேள்விகள் கேட்டுறீங்க, பதில் சொல்றது கஷ்டமா இருக்கு. சில விஷயங்கள் ஈஸியா இருந்தது. நன்றி. நன்றி.